ஒரு ட்ரக்கு நிறைய பணம், இந்த பணத்தெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு பத்திரமான இடத்துல சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு 150 கோடி கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் அந்த வேலையை எடுத்து செய்யறான். ஆனா இதுல பெரிய ரிஸ்க் இருக்கு. சின்ன வயசுல இருந்தே வறுமையில இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு பேரு, பணம், புகழ், பதவி எல்லாமே கிடைச்சதுன்னா அவன் நிதானத்தோட இருக்கணும். சப்போஸ் அந்த நிதானம் தப்பி போச்சுன்னா அவனுக்கு வாழ்க்கையில என்னென்ன அடி விழும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இந்த படம் உணர்த்தும். மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தெல்லாம் வெள்ளை பணமாக மாற்றுறதுக்கு எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட தான் வரான். இவன் அவ்வளோ புத்திசாலி. அப்படிப்பட்ட புத்திசாலியான இளைஞன் ஒரு சின்ன தப்பு பண்ணுறான். அந்த சின்ன தப்பு இவன் லைஃபையை எப்படி மாற்றுது அப்படிங்கிறது தான் இந்த கொரியர் படத்துடைய கதை. வாங்க அதோட ரீகேப்பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே ஒரு பிஸியான துறைமுகத்தை காட்டுறாங்க. ஏகப்பட்ட கண்டெய்னர்ஸ் அங்கே அடுக்கி வச்சிருக்காங்க. அதில் ஒரு கண்டெய்னரில் தான் கோடி கணக்கில் பணம் இருக்குது. இந்த பணத்தை எல்லாத்தையுமே பயங்கரமான செக்யூரிட்டியோட வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அதே கண்டெய்னருக்குள்ள இவான் அப்படிங்கிற நம்ம ஹீரோவும் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனை கம்ப்ளீட்டா செக் பண்ணதுக்கு அப்புறமா அவனை வெளியே வர்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஸ்பெயின்ல இருந்து ஹாங்காங்க்கு இத்தனை கோடி ரூபாயும் ஒரே ஆளா நின்று பத்திரமா எடுத்துட்டு வந்திருக்கான். அங்க இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் இவனுக்கு 3% கமிஷன், 350 கோடி கையில வரப்போகுது. சூப்பரா இருக்குல்ல டீலு. இதை பத்திரமா எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல கொடுக்கறது இவனுடைய மெயின் டாஸ்க். இந்த டாஸ்க் இவன் கைக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவன் மிக பிரபலமான ஒரு மணி லாண்டரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு இவன் வர்றதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய வறுமை. இவன் வேற வழி இல்லாம ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வாசல்ல வாலெட் பார்க்கிங்னு சொல்ற மாதிரியான தொழிலை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். இவன் ஃபேமிலியில இவங்க அப்பா அம்மா 2 பேர் தான். ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஃபேமிலி தான். இவனுக்கும் இவங்க அப்பாவுக்கும் அவ்வளவா பேச்சுவார்த்தை கிடையாது. இவங்க அம்மா நீ அப்பா கிட்ட போய் பேசு அப்படின்ற மாதிரிலாம் அடிக்கடி சொல்லுவாங்க. இருந்தாலும் இவன் அவ்வளவா போய் இவங்க அப்பா கிட்ட பேச மாட்டான். நம்ம ஊர்ல வாழ்ந்துகிட்ட மனுஷன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவங்க அப்பா. அதனாலயே என்னமோ இவனுக்கு அவ்வளவா இவங்க அப்பா மேல ஈடுபாடு கிடையாது. சின்ன வயசா இருக்கும்போது இவங்க அப்பா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஹோட்டல் பிசினஸ் மேனா பார்த்த இவன் காலப்போக்கில் அவங்க அப்பாவுடைய சாம்ராஜ்யம் சரியறதை பார்த்து அவங்க அப்பா ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு ஏகப்பட்ட காசு அழிச்சதுனால இவங்க பயங்கரமான வறுமைக்கு தள்ளப்படுறாங்க. வேற வழி இல்லாம இவங்க அப்பா வீட்லயே உட்கார்ந்து நியூஸை பாக்குறது, அவனை குறை சொல்றது, இவனை குறை சொல்றதுன்னு தான் வாழ்க்கையை ஓட்டினாரே ஒழிஞ்சு அடுத்த கட்டமா வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு இவங்க யோசிக்கவே இல்லை. அதனால நம்மளாவது வேலைக்கு போகலான்னு தான் இந்த பையன் இந்த வாலெட் பார்க்கிங் வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் ஒரு மினிஸ்டர் பயங்கரமா குடிச்சிட்டு வீட்டுக்கு போக முடியாம தள்ளாடிக்கிட்டு இருப்பாரு. சரி வாங்க நான் உங்களை டிராப் பண்றேங்கிற மாதிரி அவங்களெல்லாம் கூட்டிட்டு போவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாரெல்லாம் முடியாம தள்ளாடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் வீட்டுக்கும் கொண்டு போய் டிராப் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுல இருந்து கொஞ்சம் பணமும் கிடைக்க வருது. இப்ப இவன்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வீட்டுல இருக்கக்கூடிய கொஞ்சம் காசை எல்லாரும் சேர்த்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி அதை ரீஃபர்னிஷ் பண்ணி நம்ம விற்கலாம் அப்படின்ட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட செலவாகும், அதெல்லாம் கைவிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ஐடியாவை டிராப் பண்றாங்க. இவனுக்கும் மனசு கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வந்துடுறான். சரி நம்ம வேலைக்கு போவோம்னு வேலைக்கு வரும்போது ஒரு குண்டா கொழுன்னு ஒரு மனுஷன், இவன் அந்த ஊர்ல பெரிய பணக்காரன் மினிஸ்டராகவும் இருப்பான். இவன் கையில் ஒரு சூட்கேஸோட வெளியே வர நேரத்தில் பயங்கர போதை கீழே விழுந்துடுறான். சரி வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணுறேங்கிறப்போ என் ஊருக்கு நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி போகணுன்றான். சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சூட்கேஸ் எடுத்து இவன் டிக்கியில் வச்சுட்டு போய்கிட்டு இருக்கான். இவன் வண்டி ஓட்டும் போதே இவன் மனசு எல்லாமே அந்த சூட்கேஸ் மேலே தான் இருக்குது. ஏதாவது கேப் கிடச்சி அந்த சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நினச்சவனுக்கு கரெக்டாக ஒரு சான்ஸ் கிடைக்கிது. சூட்கேஸ் ஃபுல்லாக பணம். அதில் கொஞ்சம் பணத்தை எடுத்து இவன் பேக்கெட்டில் வச்சுக்கிறான். ஒன்றும் தெரியாத மாதிரி மறுபடியும் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில அந்த குண்டு பணக்காரர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டில் கொண்டு போய் சேர்த்துறான். உள்ள இருந்து ஒரு லேடி வருது, அந்த ஆளை கூட்டிட்டு போறாங்க. ஆமா நீ யாருன்னு கேட்கும்போது இல்லை நேற்று இவர் மட்டையாயிட்டாரு, இவரை நான் பத்திரமா கூட்டிட்டு வந்தேன். இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அந்த ஆளெல்லாம் நம்பாதீங்க, பொதுவாகவே அரசியல்வாதிகளெல்லாம் நம்பக்கூடாது. அந்த ஆளு கொண்டு வந்து சூட்கேஸ்ல இருந்து பணத்தை எடுத்து பேக்கெட்ல வச்சதை நானே பார்த்தேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கங்க, சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் சொன்னது உண்மைதானான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆமா நிஜமாவே அந்த பணத்துல கொஞ்சம் பணம் குறையுது. ஏன்னா இவன் தானே எடுத்து வச்சிருப்பான். இவன் இதை எதுவுமே வெளிக்காட்டிக்காம அந்த ஆள் மேல தப்பு இருக்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ ஏதோ பணத்தை கடத்துறீங்கன்னு மட்டும் தெரியுது, அந்த வேலையை நான் வேணா செய்யறேன், ஆனா நான் நேர
நேர்மையான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, நீ இந்த மாதிரி அவன் செஞ்ச தப்பை என்கிட்ட போட்டு கொடுத்ததுனால உனக்கு வந்துட்டு இந்த வேலையை நான் தரேன், ஒரு சின்ன டெலிவரி பாய் மாதிரியான வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்துட்டு ஒரு டீம்ல சேர்த்திக்கிறாங்க. அவனுக்கு வந்த முதல் வேலையே ஒரு குதிரையை கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட சேர்க்கறது. இவனும் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துறான். இவனை பார்த்த உடனே ஹீரோயினோட அப்பாவுக்கு இவனை சுத்தமா பிடிக்கல. அவன் கிட்ட எடுத்த எடுப்புலயே எங்க பாருப்பா, என் பொண்ணு கிட்ட இவ்வளவு பல்லெல்லாம் காட்டக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி மிரடுறான். அவனும் ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கான்வர்சேஷன்ல இறங்குறாங்க. நானும் ரொம்ப ஏழ்மையிலிருந்து வந்தவன் தான், நிறைய கஷ்டப்பட்டு நிறைய பேர் கையை காலை பிடிச்சிதான் இந்த வேலைக்கெல்லாம் சேர்ந்திருக்கேன். இங்க பாரு, இதுல நிறைய பணம் இருக்கு, இதை நேரா கொண்டு போய் மேரி, அதாவது அங்க ஒரு லேடி இவனுக்கு வேலை கொடுத்தாங்க இல்லையா, அந்த லேடி கிட்ட நீ பத்திரமா ஒப்படைக்கணும். நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான டாஸ்க் இல்லை, இதுல வந்துட்டு நேர்மையும் உண்மையும் ரொம்ப முக்கியம். நம்ம எப்பேற்பட்ட தொழில் பண்ணாலும் அது நம்ம வந்துட்டு மேற்கொள்ளணுன்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். இவன் நேரம் அதை மேரி கிட்ட எடுத்துட்டு போகும்போது போலீஸ் கையில மாட்டிக்கிறான். இவனோ பணத்தை எங்கிருந்துடா திருடிட்டு வந்தேன்னு போலீஸ் கேட்கும்போது இவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ஊரில் இருக்க என்னுடைய சொந்த சொத்தெல்லாம் விற்று நான் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன் சார்னு சொல்கிறான். இவன் என்ன சொன்னாலும் போலீஸ் நம்புறதால ஓங்கி அடிக்கிறாங்க. அப்போ கூட இவன் பயப்பட மாட்டேங்கிறான். போலீஸ்க்கு இவனுடைய இந்த தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் திடீர்னு ஃபோன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் இவங்களுக்கு கூப்பிட்றேன் அவங்களுக்கு கூப்பிட்றேன்ற மாதிரி எல்லாம் பயங்கரமாக சீன் போடுறான். இதை கேட்ட உடனே போலீஸும் சரி போய் தொலைன்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவனும் பணப்பெட்டியை எடுத்துக்கிட்டு அவனுடைய வேலையை பார்க்கறதுக்காக போகிறான். போலீஸும் இவன் மேலே தப்பு இருக்காது போல், இவனும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அதையெல்லாம் எடுத்துகிட்டு நேராக மேரி கிட்ட வந்து நின்று அவனுடைய பணப்பெட்டியை கொடுக்குறான். பணப்பெட்டியை வாங்கிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. பணத்தில் கொஞ்சம் கூட மிஸ் ஆகவே இல்லை. இவன் நேர்மையானவன் தான் அப்படின்னு நினச்சிட்டு இவனுக்கு உண்டான பணத்தை கொடுக்குறாங்க. இவனும் அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் எல்லாமே மேரி செட்டப் பண்ணால் தான். மேரியோடைய ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மணி லாண்ட்ரிங், டைமண்ட் கடத்துறது அப்படி இப்படிங்கிற மாதிரியான தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போக போக இவனுக்கு ஏகப்பட்ட இந்த டெலிவரி பாய் வேலை வருது. இவனும் அதை சிறப்பாக செய்கிறான். இவனுக்கு ஏகப்பட்ட காசு வருது. சீக்கிரத்திலேயே இவன் பணக்காரன் ஆகிறான். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட அப்பா ஜேக்கப்பும் இதே தொழிலில் தான் இருப்பார். ஆரம்பத்தில் மேரி ஜேக்கப் எல்லாம் ஒரே டீமாக தான் இருப்பாங்க. இப்போ ஜேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்த அதே வேலையை தான் ஹீரோ இவான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனாலேயே இவனை வந்து ஹீரோயினோட அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அடிக்கடி கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மேரி டைரெக்டாக நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இங்கே பாரு, உனக்கு பணம் வர வர நீ வந்துட்டு அடக்கமாக இருக்கணும், நீ வர வர எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். இவன் சொல்கிறது எதுவுமே அவன் காதில் விழுகலை. தூரத்தில் இருக்கிற இன்னொரு டேபிளில் இருக்க ஒரு யங்கான பொண்ணு கூட இருக்க வயசான ஆளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நேரடியாக அவன் கேட்குறான், எப்படி இந்த வயசான ஆள் கூட எல்லாம் இந்த பொண்ணுங்க சுற்றுறாங்கன்னு. அப்போ மேரிக்கு புரிஞ்சுது நம்ம சொல்கிறது எதுவும் காதில் விழுகலை, இங்கே பாருப்பா பணம் இருந்தால் இங்கே எது வேணும் நடக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அந்த நேரத்தில் இன்னொரு கேரக்டரை காமிக்கிறாங்க. அவர் பேர் டோனி. டோனி வந்துட்டு இதே மாதிரியான மணி லாண்ட்ரிங் பிஸ்னஸில் ஏகப்பட்ட பேர் கூட கை கோர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே ஒரே டீமு தான் அப்படிங்கிறது இந்த பையனுக்கு தெரிய வருது. அந்த நேரத்தில் டிவியில் ஒரு வீடியோ பார்க்குறான். அந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட்டை பார்த்தான் இல்லையா, அந்த ஆள் அவனுடைய ஒரிஜினல் ஒய்ஃப் கூட நின்று ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓஹோ அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தது உன்னோட செட்டப்பு தானா அப்படின்னு இந்த பையனுக்கு ஒரு யோசனை வருது. அப்போ அவனை வந்து நம்ம லாக் பண்ணணும். இவன் மணி லாண்ட்ரிங்கில் பெரிய ஆளாக இருக்கான்னா இவனை வந்துட்டு நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணுங்கிறதுக்காக இவன் ஒரு பிளான் பண்ணுறான். அவன் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்களோ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த பையனும் போகிறான். அங்கே இருக்க வெயிட்டருக்கு காசு கொடுத்து அவன் தங்க போகிற ரூமுக்குள்ளே ஒரு கேமராவை வைக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் நேரம்னு பார்த்து அங்கே இருக்க சூப்பர்வைசர் பையன் இவன் அவனுக்கு காசு கொடுக்கறத பார்த்து ஒரேடியாக வந்து பிடிச்சிட்றான். பிடிச்சதுக்கப்புறம் இவன் தான் சும்மா இருக்க மாட்டானே அப்படின்னு அவனுக்கும் காசு கொடுத்துட்றான். காசு கொடுத்த உடனே சரி ஓகே இப்போ என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இவனும் இவன் டீமில் சேர்ந்துக்கிறான். ஒன்றும் இல்லை, அந்த ஆள் வந்து தங்க போகிற ரூமுக்குள்ளே இந்த கேமராவை வைன்னு சொல்லி இவன் கையாலேயே வைக்கிறான். இந்த பையனும் கரெக்டாக பெட்டுக்கிட்ட அந்த கேமராவை வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அங்கேருந்து போயிடுறான். அந்த ஆள் இந்த ட்ராப்பு தெரியாமல் அந்த லேடி கூட வந்து இவன் கிட்ட வசமாக மாட்டிக்கிறான். இவன் சொன்னபடியே அந்த பையனை வந்துட்டு அப்பப்போ இவனுடைய தொழிலுக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு வழியாக அந்த பணக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இவங்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாரு.
சொல்கிறாரு. நான் என்ன தான் பண்ணணும்னு நீ சொல்கிறேங்கிற மாதிரி அவர் டைரெக்டாக கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, உன்னோட பிஸ்னஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி கொடுத்துட்டீங்கன்னா உன்னுடைய விஷயம் வெளியே போகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி டைரெக்டாக அவன் போட்டுடுறான். லூயிஸ் அப்படிங்கிற இந்த பணக்காரனுக்கு இவனுடைய அப்ரோச் சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் வேற வழி இல்லை இல்லையா, இவனுடைய வீடியோ இவங்கிட்ட இருக்கு. அதனால அவனுக்கு தெரிஞ்ச எல்லா மணி லாண்ட்ரிங் மாஃபியா எல்லாத்தையும் இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மீட்டிங் எல்லாத்தையுமே போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராய் அப்படிங்கிற ஒரு நேர்மையான ஆஃபீஸர் சீரியஸாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறது இவங்க யாருக்குமே தெரியல. சீக்கிரத்திலேயே இவான் வந்துட்டு எல்லாத்துக்கூடையும் ஈஸியாக மிங்கிள் ஆகுறான். எல்லாருடைய நம்பிக்கைக்குரியவனாகவும் அவனை காமிச்சுக்கிறான். இந்த பிஸ்னஸை எப்படி நடத்தணும், இதில் முக்கியமான லிங்க் எல்லாம் என்னங்கிறது அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. லூயும் வேற வழி இல்லாமல் இவனை நம்புங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் அட்வைஸும் பண்ணுறாரு. அதனால இவானுடைய பிஸ்னஸ் ஐடியாவை எல்லாமே மேரி கிட்ட சொல்லலான்ட்டு அவன் போகிறான். மேரியும் இங்கே பாரு எல்லாம் ஓகே, இருந்தாலும் நீ என்னுடைய ஹஸ்பண்டோடைய பிஸ்னஸ்க்குள்ளே தலையிடக்கூடாது, அப்படி அதுக்குள்ளே நீ தலையிட்டேன்னா நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்கிறான். இவானும் இங்கே பாரு நிறைய லிங்க் இருக்குது, நான் எதுக்கு உன்னுடைய ஹஸ்பண்டோடைய பிஸ்னஸ்குள்ளே எல்லாம் தலையிட போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போ இவன் மெட்ரிட் அப்படிங்கிற இவங்க அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கு அவங்கள பார்க்கறதுக்காக வரான். ரொம்ப வருஷம் கழிச்சு வரான். ஆனால் இவனுடைய இந்த அசுர வளர்ச்சி இவங்க அம்மா அப்பாவுக்கு பயங்கரமான பயத்தை கொடுக்குது. நீ தான் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க, என்னையும் அன்சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்க சொல்கிறியாங்கிற மாதிரி இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட பேச, அவர் பேச, இவன் பேச, சண்டை பெருசாயிட்டு அம்மா அப்பாவை அங்கேயே விட்டுட்டு நேராக இவனுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறான். ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகும்போது இவன் ஆரம்பத்தில் ஒரு ஐடியா சொல்லியிருப்பான் இல்லையா, பழைய அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி அதை ரீஃபர்னிஷ் பண்ணி விற்கிறதுன்னு. அந்த வேலையை இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஓரளவுக்கு பணம் வருதுடாங்கிற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு அவங்க மேலே கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஏன்னா நான் சொன்ன ஐடியாவை அப்போ பண்ணாமல் இப்போ பண்ணுறீங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் நேராக இவனுடைய அடுத்த வேலையை செய்யறதுக்காக வந்துடுறான். ஒரு க்ரூஸ் ஷிப்பில் இவன் ஹீரோயினை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோயினோட அப்பா ஜேக்கப் அங்கே வந்துக்கிட்டு, ஏன்டா ஏற்கனவே என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இப்போ என் பொண்ணையும் பிடிக்க வந்துட்டியாங்கிற மாதிரி பேசுகிறான். இங்கே பாரு தம்பி, ஏகப்பட்ட பிஸ்னஸ் லாஸ் உன்னால் எனக்கு ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லி அவனை அங்கேருந்து விரட்டிடுறான். அவன் ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயினுடைய அப்பா அனுப்பின ஆளுங்க கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் இவன் நடு ரோடுன்னு கூட பார்க்காம அங்கே இங்கேன்னு அடித்து துரத்தி இவனை அங்கேருந்து விரட்டி விட்டுடுறாங்க. இவன் அடிபட்ட கையோட நேராக ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்துட்டு, இந்த தொழிலை எனக்கு முன்னாடி இருந்து நீ இருக்கிறதுனால உன்னுடைய தொழிலை என்னால் அழிக்க முடியாது, நம்ம 2 பேரும் காம்ப்ரமைஸாக போயிடுவோம் அப்படின்னு 30% ஷேர் நான் உனக்கு தரேன் அப்படின்னு அவன் கூட கை கொடுக்குறான். இப்போ இவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இல்லாமல் சுகபோகமாக அவனுடைய தொழில் சூப்பராக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் மேரி வந்து, இங்கே பாரு என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதாவது உன்னை வந்துட்டு பயங்கரமாக போலீஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ வந்துட்டு அந்த ஹீரோயினோட அப்பா கூட தொடர்பில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியும், பேசாமல் கொஞ்ச நாள் அமைதியாக இரு, இந்த தொழில் வந்துட்டு ரொம்ப டேஞ்சர்ன்ற மாதிரி சொல்லும்போது இவன், இங்கே பாரு நான் வந்துட்டு உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறேங்கிற பொறாமையில் நீ இப்படி பேசாத, எனக்கு எப்படி என்னை காப்பாற்றிக்கணுன்றது தெரியும் அப்படின்னு மேரி கிட்ட ரொம்ப திமிரா சொல்கிறான். அதுவும் இல்லாமல் மேரி கிட்ட இதுலேருந்து எப்படி காப்பாற்றிக்கணும்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்கிறான். இப்போ ஒரு நாள் நைட்டு பார்க்கிங் லாட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவனை கண்காணிக்கிறத இவன் கவனிச்சிடறான். நேராக அவங்ககிட்ட போயிட்டு உங்கள் தலைவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லும்போது அந்த நேர்மையான ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா ராய், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ராய் கிட்ட இவன் நேரடியாக போய் சரண்டர் ஆயிடுறான். எனக்கு என்னுடைய பாஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா ஜேக்கப் தான், அவர் சொல்லி தான் நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்துட்டு செக்யூரிட்டி வேணும், நீங்கள் எனக்கு பாதுகாப்பு தரீங்கன்னா அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா ஆதாரத்தையும் நான் உங்ககிட்ட தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவன் மைண்டில் இன்னொரு ஐடியாவும் இருக்குது. அந்த ஆளோடைய பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை வந்துட்டு கூட்டிட்டு பாரிஸ்க்கு போகிறான். அவகிட்ட லவ் பண்ணுற மாதிரி ரொம்பவே அன்பாக நடந்துக்கிறான். அந்த பொண்ணு இவனை நம்பி ரொம்ப நேரம் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. ஒரு நாள் டிவியை பார்க்கும்போது இந்த பொண்ணுடைய அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நமக்கு தெரிய வருது இவன் வேணும்னு தான் இந்த பொண்ணை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். போலீஸ்கிட்ட அவனுக்கு எதிரான எல்லா ஆதாரத்தையும் கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணவும் வச்சுருக்கான். அது எல்லாமே இந்த பொண்ணுக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியுது. அதனால இவன் மேலே கோச்சிக்கிட்டு இவன்கிட்ட பிரேக்கப் பண்ணிவிட்டு அவள் போயிடுறா. இவன் நேரடியாக வந்து மேரிக்கிட்ட இவனுடைய பிளான் படி அந்த ஜேக்கப்பை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ எனக்கு இருக்கிற அந்த 30% ஷேரை வந்துட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நடுவில் மேரிக்கும் இவனுக்கும் நடுவுலையுமே முட்டிக்குது. இவன் அதுக்கப்புறம் யாருமே எதிர்க்க இல்லைங்கிற சந்தோஷத்தில் ஏகப்பட்ட காசை விட்டுறான். நேராக வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவை பார்க்கலான்னு நினைக்கும் போது அவங்க அப்பா செத்து போகிற நியூஸ் இவனுக்கு தெரியுது. அடுத்ததாக என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ்னால நம்ம அம்மா அப்பாவை கவனிக்காமல் அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கிறக்குள்ள கையில் இருக்க எல்லா காசும் கரையுது. அந்த நேரத்தில் டோனி அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு ஆளை பார்க்குறான். அவன் யாரு என்னன்னு அந்த லூயிஸ் கிட்ட விசாரிச்சு அவனும் இதே மாதிரி ஒரு மணி லாண்ட்ரிங் மாஃபியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது. ஸ்பெயின்ல இருந்து ஹாங்காங்க்கு ஏகப்பட்ட பொருட்களை பழைய முறையில் கடத்திக்கிட்டு இருக்கிறனால அவன் அடிக்கடி கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நேராக மேரியை பார்த்து நம்ம டோனி கூட ஒரு டீல் போடலாம், அவனுக்கு ஏதாவது பொருளை கடத்தணும்னா நம்ம புத்திசாலித்தனமாக கடத்திட்டு அதுக்கு உண்டான பணத்தை வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாங்கிற மாதிரி மேரி கிட்ட சொல்கிறான். சரி ஓகே, நம்ம 2 பேரும் நேரடியாக போய் அவனை பார்த்து பேசி ஏதாவது ஒரு டீல் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி போய் டோனி கிட்ட பேசுகிறாங்க. டோனி வந்துட்டு சொல்கிறான், எனக்கு ஏகப்பட்ட பணத்தை இங்கிருந்து ஹாங்காங்க்கு கடத்தணும், அதை பண்ணி கொடுத்தேன்னா உனக்கு நான் வந்துட்டு பண அமௌண்ட்டை கேஷாகவே கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. இவங்க பிளான் படி அது எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை கொண்டாடுற விதமாக இவங்க வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஹீரோயினோட அப்பாவும் வராங்க. ஏன்டா எங்கள் கூடவே இருந்து என்னை போட்டு கொடுத்து என் பொண்ணை ஏமாத்திட்டுல, இதுக்கு நான் உனக்கு பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சபதமெல்லாம் விட்டுட்டு அங்கிருந்து போகிறாரு. இருந்தாலும் இது எதுவுமே நம்ம ஹீரோவை கொஞ்சம் கூட அசைச்சு பார்க்கல. திடீர்னு அந்த மேரிக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனை பேசிட்டு நேராக நியூஸ் பேப்பரை வந்து படிக்கும்போது இவங்க போட்ட எல்லா பிளானும் தெளிவாக அந்த நியூஸ் பேப்பரில் எவ்வளோ ஒருத்தி ஆர்டிக்கலாக கொடுத்துருக்கா. நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும், இல்லைன்னா போலீஸ் பிடிச்சிரும்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி சத்தம் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியிலேயே ஒரு கும்பல் இவங்க 2 பேர்த்தையும் வம்படியாக பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா முன்னாடி டோனி நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன்டா என்கிட்டயே வந்து எல்லா பிளானையும் சொல்லிட்டு என் பேரை பற்றி இப்படி நியூஸ் பேப்பர்லலாம் போட்டிருக்கியடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் கொலை பண்ணுறேன் அப்படின்னு அவன் கன் பாயிண்டில் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் இந்த இவான் பார்த்து பயந்துட்டு, இங்கே பாரு நாங்கள்லாம் சொல்லவே இல்லை, தயவு செஞ்சு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, உனக்கு என்ன இப்போ இங்கே இந்த ஸ்பெயின்ல இருந்து உனக்கு இந்த பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஹாங்காங் கொடுக்கணும், அவ்வளோதானே, அது கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன், எங்களை உயிரோட விட்டுன்ற மாதிரி கெஞ்சுறான். இப்போ டோனிக்கு வந்துட்டு இவனை விட்டால் வேற ஆளும் இல்லை, ஏன்னா எல்லா பிளானும் வெளியே லீக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இவன் சொல்கிறது அவனும் கேட்டாகணும், அவன் சொல்கிறது இவனும் கேட்டாகணும். மேரிக்கு பயத்தில் அள்ளு விட்டுருச்சு. இப்போ மேரி வந்துட்டு சரி ஓகே நம்ம இதை செய்யலாம் அப்படின்றதுக்காக மேரி இங்கிருந்து ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன், கண்டெய்னர்ல நீ இந்த பணத்து கூட போய் பத்திரமா அங்க சேர்த்துருன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த சீன் எல்லாம் இப்பதான் நடக்கும். இப்ப அந்த கண்டெய்னரோட பத்திரமா இவன் போய் இறங்கிடுறான். ஆனா இவனுக்கே தெரியாத ஒரு ட்விஸ்ட், போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிடும். நேரடியா அந்த ராய் இருக்கார் இல்லையா, நேர்மையான ஆபீசர், அவரு தான் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஹாங்காங் வந்திருப்பாரு. அவரு வந்துட்டு இவன்கிட்ட ஒரு சில உண்மையெல்லாம் சொல்றான். இங்க பாரு, உன்னை எல்லாருமே நீட்டா போட்டு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க, நீ இங்க வர்றது எங்களுக்கு எப்படி தெரியுமா, இது எங்களுக்கு சொன்னதே உன்னுடைய ரொம்ப க்ளோஸான ஆளு தான் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி பார்த்தா மேரியோடைய ஹஸ்பண்ட் பிஸ்னஸ்ல ஏகப்பட்ட தலையீடு நம்ம இவானால நடந்திருக்கும், அதுக்கு பழி வாங்குறதுக்காக அவ இவனை போட்டு கொடுத்துட்றா. இன்னொரு பக்கம் டோனி இவளை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டினதுனால அவனையும் போட்டு கொடுத்துட்றா. இப்போ அவங்க 2 பேருமே ஜெயிலில் இருக்காங்க. மேரி தான் இதுக்கெல்லாம் பின்னாடி காரணமா இருக்கான உடனே இவனுக்கு அவ மேல கோபமும் வரல. மாறா இவங்க அம்மா அப்பா 2 பேரும் சொன்னது இவனுக்கு ஞாபகம் வருது. நேர்மையா சம்பாதிச்சு கொஞ்சம் பணம்னாலும் சந்தோஷமா வாழணும்னு அவங்க சொன்னது எல்லாம் இப்ப இவன் நினைச்சு ஜெயிலுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆரம்பத்துல தன்னுடைய வறுமையை போக்குறதுக்கு சின்ன சின்ன தப்புல ஆரம்பிச்சு மணி லாண்டரிங் மாஃபியான்னு ஏகப்பட்ட தொடர் தப்புக்களை செஞ்சு அவனுடைய புத்திசாலித்தனத்தை நல்ல விதத்துல யூஸ் பண்ணாம இப்படிப்பட்ட ஒரு செயல்ல ஈடுபட்டதுனால அவன் உள்ளுக்குள்ளாரே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த கதையும் என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரீகேப்ஸ் வேணும்னா கண்டிப்பா நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.